ரைட். ஸோ முதலாவது இந்த கேள்வி என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வாசிக்கணும். அப்போ இஆர் டயக்ராமில் இப்போ டேட்டா பேஸில் நாங்கள் இஆர் டயக்ராம்ட மீனிங் என்னது? என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். என்டிட்டின்றது என்னது? உள்பொருள் அல்லது உருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வரைகிற நேரம் நாங்கள் என்னென்னத்தை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக டேபிள் எங்களுக்கு தேவை. சரியா? இதுதான் ஐடியா. ஸோ டேபிளை தான் நாங்கள் என்ன நேமாக சொல்லுவோம்? என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பாடத்துடைய பேர் டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸ்டு நேம் வந்து டேட்டா பேஸ் நான் எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல இஆர் டயக்ராமில் காட்ட போகிறது இல்லை. டேட்டா பேஸ்டு நேம். ஏன்னா டேட்டா பேஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பார்ட், ரைட்? ஒரு பெரிய ஏரியா. ஸோ ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக டேபிள்ஸாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டேபிள் இருக்கும், நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேபிள்ஸை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேபிள், அதாவது இந்த டேபிளை தான் இஆர் டயக்ராமில் என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்டிட்டி. என்டிட்டி இது நம்மளுக்கு தியரியாக தெரிஞ்ச விஷயம். என்டிட்டி. ஸோ ஒரு டேபிளை இப்போ இவங்க இந்த இடத்துல தந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான். அதாவது ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது, எழுத்து வடிவில் இருக்குது. அப்போ நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இஆர் டயக்ராமை மாற்றக்குள்ள முதலாவது டேபிள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது ஒன்ஸ் அது டேபிளாக இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் காலம்ஸ். ஓகே, நிரல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு டேபிளில் என்ன இருக்க போகுது? நிரல் இருக்க போகுது. ஸோ இதை நாங்கள் என்னென்ன நேம் பண்ணலாம்? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, ரைட்? இண்டெக்ஸ் நம்பர் இல்லாட்டி ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான அந்த கொலம்ஸுக்கான நேம், ரைட்? ஸோ ஒரு கொலமுக்கான நேமை நாங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபீல்டு. டேட்டா பேஸில் அதுக்காக நாங்கள் கொடுக்குற ஸ்பெஷல் நேம் என்னது? ஃபீல்டு, புலம். இல்லாட்டி நாங்கள் இஆர் டயக்ராமில் வந்து அதுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேபிள் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த டேபிள் அப்போ அது இன்னும் கொஞ்சம் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த டேபிளில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நிறைய அட்ரிபியூட் இருக்க போகுது. அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், ரைட் இந்த டேபிளை அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு இது தேவை அப்படின்றத நான் முடிவு எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேராகிராஃபை வாசிட்டு அந்த பேராகிராஃபில் யார் யார் டேபிள் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ரைட்? அப்போ என்டிட்டியை காட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ரெக்டாங்கிள் ஷேப், செவ்வக வடிவாக காட்டுவோம். அதில் யார் யார் அட்ரிபியூட் சம்மந்தப்படுறாங்களோ அவங்கள நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஓவல் ஷேப்பில் காட்டுவோம். ஆனால் இதில் என்ன இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அட்ரிபியூட்ஸை கொடுக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. நார்மலான அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. சில டைப்பான அட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குது? டிரைவ்டு அட்ரிபியூட். எங்கேயாச்சும் இருந்து நாங்கள் எடுத்துட்டோமா இருந்தால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? டிரைவ்டு அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அடுத்து என்ன இருக்குது? மல்டி வேல்யூ அட்ரிபியூட். ஒரு அட்ரிபியூட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? மல்டி வேல்யூ அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ சாரி, அது டபுள் ஓவல் ஷேப்பில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் காட்டணும். டபுள் ஓவல் ஷேப், மல்டி வேல்யூ. அடுத்து இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது, அது என்ன அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் கம்போசிட் அட்ரிபியூட். கம்போசிட் அட்ரிபியூட்ன்றது என்னது? ஒரு அட்ரிபியூட் ரெண்டு மூண்டா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பிரியறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி அட்ரிபியூட்டை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? கம்போசிட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க அட்ரிபியூட்டை தான் தருவாங்க, அது என்ன மாதிரியான அட்ரிபியூட்னு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கான டிசைன்ஸை என்ன செய்ய போகிறோம்? வரைய போகிறோம், ரைட்? ஃபர்ஸ்ட்டு இதை தான் எடுக்கணும். அடுத்த விஷயம், இதெல்லாம் நாங்கள் கிளியராக எல்லாமே என்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் க்ராஸ் செக் பண்ணணும். க்ராஸ் செக் பண்ண பிறகு தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் திங் ரிலேஷன்ஷிப். அதாவது என்ன இந்த டயக்ராம்ட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஸோ அதனால தான் அதை நாங்கள் சொன்னோம் இஆர் டயக்ராம். இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஒரு பாயிண்ட் ஒன்று தந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கீ பாயிண்ட் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத அவங்க இப்போ இப்படி தானே, இப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட் செய்கிற நேரம் அந்த பேராகிராஃப்லேருந்து எனக்கு எல்லாமே கெத பண்ணுற மாதிரி தான் அந்த பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் என்ன கனெக்ஷன்,
ரைட். ஸோ இந்த கனெக்ஷனை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஒன் டு மெனி, மெனி டு மெனி, அடுத்து ஒன் டு ஒன், இந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கணும். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக கேள்விக்கு போவோம். ரைட். 2 ஏரியாவும் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கிளியர் இல்லாத ஒரு காப்பி. ரீசன் வந்து ஸ்கேன் காப்பி தான் என்கிட்ட இருக்குது. ரைட். உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் கொஞ்சம் பாருங்கள், ஸ்க்ரீனோட பாருங்கள். சேம் டைம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வாசிப்போம். ஒவ்வொரு பாயிண்ட்டை வாசிக்கிற நேரமும் எங்களுக்கு என்னென்ன எடுக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ல இருந்து, ஸோ அவ்வளத்தையும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நோட் பண்ணுவோமா இருந்தால் ஓகே. ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்டா ரைட். ஸோ அவங்க முதலாவது சொல்கிறாங்க, அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தராங்க. Consider the following. Consider the following requirements relevant to database that is expected to manage division offices and tasks in an office. அப்போ நான் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. இவங்க ஏதோ ஒரு டேட்டா பேஸை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நான் டேட்டா பேஸை தனியாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவங்க டேட்டா பேஸை தான் சொல்கிறாங்க. ஸோ என்னத்துக்கான டேட்டா பேஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் டிவிஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க டாஸ்க் செய்கிறாங்க. இதை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ். ஸோ இந்த 3 வேர்டையுமே அவங்க இந்த இடத்துல சொல்கிறதுனால ஏதாச்சும் மேபி அந்த ஒரு 3 வேர்டுமே ஒரு டேபிளாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டேட்டா பேஸுக்குள்ளே 3 விஷயம் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஏன்னா டேட்டா பேஸுக்குள்ளுக்கு இருக்கிறது தானே டேபிள். மேபி இது டேபிளோட நேமாகவும் இருக்கலாம். மேபி வாசித்தா தான் எங்களுக்கு முடிவு எடுக்கலாம். ஸோ அந்த டேட்டா பேஸில் அவங்க என்னத்தை பார்க்குறாங்க, டிவிஷன்ஸை காட்டணும், ஆஃபீஸர்ஸ் யார் யார் இருக்கா, அவங்க செய்கிற டாஸ்க் என்ன, இவங்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப், இதை சொல்லக்கூடிய ஒரு 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 சினாரியோ தான் கீழே தந்திருக்காங்க. ரைட். சொல்கிறாங்க, அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது. ரைட். ஸோ ஒரு ஆஃபீஸ், ரைட், அலுவலகம் ஆஃபீஸ், இதில் தமிழ் மீடியம் நல்லா பாருங்க, இவங்க எந்த ஒரு இடத்துலையும் அலுவலகத்துக்கு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை ப்ராக்கெட்டில் வச்சு இல்லை. சரியா? இங்கிலீஷ் மீடியம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தமிழ் மீடியம் அதை நாங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் அலுவலகம்னு இருந்தால் அதை நாங்கள் அலுவலகம் மட்டும்தான் எழுத வேண்டியிருக்கு. ரைட். ஸோ வேறு வேர்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. கிளியர் தானே? ரைட். அதை நாம் சில நேரம் நாங்கள் அதை ஆஃபீஸ்னு எழுத போவோமா இருந்துச்சுன்னு சொன்னால் சிக்கல். ரைட். இங்கிலீஷ் மீடியம் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் அந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவிட்டி பாருங்கள். கேபிட்டல்னா கேபிட்டல், சிம்பிள்னா சிம்பிள், கேபிட்டல் சிம்பிள் மிக்ஸ் ஆகியிருந்தால் என்ன ஃபார்மேட்டில் தந்தாங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுத போகணும். ஏன்னா ஸ்கீமில் அதையும் பார்ப்பாங்க. ரைட். ஸோ ஒரு அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது. ரைட். ஒரு பிரிவு பல இடங்களில் அமைந்திருக்கலாம். ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. ஒவ்வொரு பணிக்கும் ஒரு தனியான இலக்கமும் ஒரு பெயரும் அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதியும் உண்டு. ரைட். ஸோ இதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா இதுக்குள்ளே என்னென்ன வருதோ அவ்வளோத்தையும் நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளும். The office consists of number of division. ரைட். ஒரு ஆஃபீஸுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஈச் டிவிஷன் ஹேஸ் யூனிக் நேம். ஒரு டிவிஷனுக்கு யூனிக்கான நேம் இருக்குது. The division may have several location. ஒவ்வொரு டிவிஷனும் நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்கலாம். A division handle a number of tasks, each of which has a unique number, a name and a date in which the task was assigned to the division. Right. Okay. ஸோ ஒன் பை ஒன் வருவோம். ரைட். அப்போ முதலாவது இதிலிருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆஃபீஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அலுவலகம், தமிழில் நாங்கள் இதை அலுவலகம்னு மட்டும்தான் எழுதலாம், வேறு வேர்டு இல்லை. ரைட். ஸோ அலுவலகம், ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆஃபீஸ். ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆஃபீஸ்ன்ற ஒரு பார்ட் இருக்குது. ரைட். ஆஃபீஸ்ன்ற ஒரு பார்ட் இருக்குது. ஆனால் இந்த ஆஃபீஸ் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டா பேஸையே செய்யக்கூடிய ஒரு ஆள். ரைட். ஆஃபீஸ் தானே டேட்டா பேஸ். கிளியர்? ஏன்னா நான் அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிட்டேன். ஆஃபீஸ் தான் டேட்டா பேஸ், அதுதான் தரவுதளம், அலுவலகம் தான் தரவுதளம். ரைட். ஸோ இப்போ வர ஆஃபீஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. சரியா? ரைட். அப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன், ஆஃபீஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ டிவிஷன்ஸ். ரைட். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டிவிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
என்னால் ப்ளூரலில் எழுத இயலாது, பன்மையில் எழுத இயலாது ஒரு என்டிட்டியை. ஸோ நான் இந்த இடத்துல என்ன எழுதுறேன், ஒருமையில், அதாவது எஸ்ஸை கட் பண்ணிட்டு எழுதுறேன். ரைட், டிவிஷன் அப்படின்ற விஷயத்த மார்க் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டேபிள். ஸோ நான் என்ன செய்கிறேன், ரெக்டாங்கிள், ஒரு செவ்வக வடிவக்குள்ளே இது எழுதுறேன். ரைட். ஸோ இந்த டிவிஷன், அதாவது ஒரு ஆஃபீஸ். ஸோ இது அதாவது இந்த இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே டேட்டா பேஸ் தான், அதுக்குள்ளே தான் வரைய போகிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் டிவிஷன்ஸ்னு போடலை, டிவிஷன்னு போடுறேன். முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான யூனிக் பேரை கொண்டுள்ளது. ரைட். அப்போ ஒவ்வொரு டிவிஷனுக்கும் யூனிக்கான ஒரு நேம் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல அது எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். ஏதாச்சும் குறிப்பிட்ட வேர்ட் நேம்னு மார்க் பண்ணுறதா, இல்லாட்டி வேறு எதுவும் வேர்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஈச் டிவிஷன் ஹேஸ் யூனிக் நேம். ரைட், அவங்க நேம்னு தானே தந்திருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதை நேம்னு சொல்லியே மார்க் பண்ணுறேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், யூனிக்கான ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நேம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த நேம்ன்றது யூனிக், அதாவது இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு ஆள். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை லைன் பண்ணுறேன். ரீசன், இது ஒரு யூனிக், அதாவது ஒரு டிவிஷனுக்கு நேம் ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு டேபிளை ஒரு என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைமரி கீக்கான அட்ரிபியூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராப்ளம் இல்லை. அடுத்து அப்போ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எனக்கு ஓகே. அடுத்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிரிவும் பல இடங்களில் அமைந்திருக்கலாம். ரைட், இடம், தமிழ் மீடியம் அது இடம்னு தான் நீங்கள் எழுதணும். ஓகே. இங்கிலீஷில் சொல்கிறாங்க, the division may have several location. ரைட். அப்போ இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதுவும் என்ன வேர்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பல இடங்கள் காணப்படலாம். ஒரு டிவிஷனுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. லொக்கேஷன்ஸ் இருக்குது, எஸ். ஓகே, இதுக்கு எஸ் போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், இதை நாங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு மல்டி வேல்யூ அட்ரிபியூட்டா. கிளியர்? இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும், ஒரு மல்டி வேல்யூ அட்ரிபியூட்டா, பல்பெருமதி பண்பு. அதாவது லொக்கேஷனுக்குள்ளே நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதைத்தான் அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. இல்லாட்டி இந்த இடத்துல அவங்க ஜஸ்ட் அவங்க என்ன சொல்லலாம் தெரியுமா, ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு யூனிக்கான நேம் இருக்குது, கமா இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு 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 பாயிண்ட் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டாக அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிரிவும் பல இடங்களில் அமைந்திருக்கலாம், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நிறைய லொக்கேஷன் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. ரைட், ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது, டாஸ்க். ஓகே, ரைட். தமிழ் மீடியம் எகெயின் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இது ஒரிஜினல் பேப்பர், அப்படியே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணது. இந்த தமிழ் வேர்ட்ஸ் வந்து தமிழுக்கான அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து மேலேயே உங்களுக்கு தந்துட்டாங்க, பணி, டாஸ்க். ஓகே, அப்போ எகெயின் அவங்க திருப்பி வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே தரல. ஸோ நீங்கள் வாசிக்கிற நேரம் இது ஒரு தெளிவான தன்மையில் வாசிட்டீங்கன்னு சொன்னால் விடை எடுக்கலாம். ரைட், தமிழ் மீடியத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இங்கே. ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. ரைட், அப்போ டாஸ்க்ன்ற ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அதை பணின்றது என்னது, டாஸ்க். ஒவ்வொரு பணிக்கும் தனியான இலக்கமும் ஒரு பெயரும் அப்பணி எந்த பிரிவுக்கு குறித்தோக்கப்பட்ட திகதியும் உண்டு. ரைட். அப்போ இந்த இடத்துல டேட்டா பேஸ்ன்ற ஒரு ஆஃபீஸுக்குள்ள டாஸ்க்குங்கிற ஒரு பார்ட் இருக்கு, டாஸ்க். ஸோ டாஸ்க்ன்றதை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்கிறேன், டாஸ்க், பணி. ரைட். ஸோ ஒரு டாஸ்க்குக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னது, ஒவ்வொரு படிக்கும் ஒரு தனியான இலக்கமும் ஒரு பெயரும் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு 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 நம்பர் இருக்கு, ஸோ நேம் இருக்கு. அது தனியான இலக்கம் அப்படின்றாங்க. இங்கிலீஷில் அதை என்னென்னு மார்க் பண்ணியிருக்காங்க, யூனிக். யா, யூனிக் நம்பர், நேம் அண்ட் டேட். ரைட். ஸோ இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், யூனிக் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யூனிக்ன்றதுனால சொல்லிட்டாங்க, அது தனியான அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் இதை ஒரு ப்ரைமரி கீயாக மார்க் பண்ணுறேன். ஸோ அண்டர்லைன் பண்ணுறேன். இது ஒரு அட்ரிபியூட். கிளியர்? ரைட். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், டாஸ்க்குக்கான நேம்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு நேம்னு ஒரு விஷயம் இருக்குது.
அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஸோ இந்த இடத்துல நேமுக்கு பிறகு ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. அதாவது அதை வந்து ஜஸ்ட் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து சொல்கிறாங்க. அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்றதுக்கான ஒரு மீனிங். ரைட். அப்போ அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஒவ்வொரு பணிக்கும் ஒரு தனியான இலக்கமும் ஒரு பெயரும் அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதியும் உண்டு. ரைட். ஸோ இந்த இடத்துல டேட்டுங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ரைட். இங்கிலீஷ்ல அதை பாருங்க. A date in which the task was assigned to the division. அதாவது டிவிஷன் டாஸ்க்குக்காக அசைன் பண்ணக்குள்ள தான் டேட் வருது. கிளியர்? இந்த இடத்துல இந்த டேட்டுங்கிற அட்ரிபியூட் தனியா இந்த இடத்துல டாஸ்க்குக்கு வரல. அப்படி இந்த டாஸ்க்குள்ள திகதின்ற ஒரு விஷயம் வந்தா இதுக்குள்ள ஓர்டரா சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லி நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, டேட் இருக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த டேட்டை 2 டேபிளை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதாவது எப்படி, டேட் இன் விச் த டாஸ்க் அசைன் டு த டிவிஷன். அதாவது டாஸ்க் டிவிஷனுக்கு அசைன் பண்ற நேரம் தான் இந்த டேட் வருது. ஸோ இந்த இடத்துல இவருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்னால, ரைட், இந்த ரிலேஷன்ஷிப்னால, ஏன்னா அந்த இடத்துல 2 டேபிளையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. டாஸ்க் டிவிஷனுக்கு அசைன் பண்ணப்பட்டனால தான் என்ன வருது அப்படின்னு சொன்னால் டேட்டுங்கிற ஒரு பாயிண்ட் வருது. ஸோ இந்த இடத்துல டேட்டுங்கிற அட்ரிபியூட், தியதின்ற அட்ரிபியூட் என்னவா வரப்போகுது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட், பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவர் வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது காமன், டாஸ்க்குக்கும் காமன், டிவிஷனுக்கும் காமன். ஸோ இவரோட ரிலேஷன்ஷிப் வந்தனால தான் டேட்டுங்கிற ஒரு அட்ரிபியூட் வருது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் சொன்னாங்க. ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டு போனால் ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. ரைட், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இங்கிலீஷில் அதில் என்ன வேர்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த வேர்டை போட்டால் சரி. தமிழில் அதை கையாளுதல் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள் இதை. ரைட், டிவிஷன் ஹேண்டில் நம்பர் ஆஃப் டாஸ்க். அப்போ ஒரு டிவிஷன் நம்பர் ஆஃப் டாஸ்க்கை அசைன் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. தமிழில் அதை என்னென்னு எழுதணும், கையாளுதல். நான் இங்கிலீஷில் எழுதுறேன் ஹேண்டில்ஸ்னு சொல்லி எழுதுறேன், ஹேண்டில்ஸ். ரைட், ஹேண்டில்ஸ். ஸோ ஒரு டிவிஷன், அவங்க அந்த இடத்துல டிவிஷன் சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது, பல பணிகள். ஆனால் அது இங்கிலீஷில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலாக தான் தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் டாஸ்க். ஸோ நம்பர் ஆஃப் டாஸ்க். ஸோ எம்னு போட்டால் என்ன அர்த்தம், மெனி, நிறைய. ஓகே, ஸோ இவங்க இந்த இடத்துல தந்திருக்காங்க நம்பர் ஆஃப் டாஸ்க். ஸோ என்ன வேர்ட், என்ன லெட்டர் போடலாம், என்னன்ற ஒரு லெட்டர் நம்ம போடலாம். கிளியர்? இந்த ஃபர்ஸ்ட் 4-5 லைன்ஸில் நான் எடுத்த விஷயத்துக்கான இஆர் டயக்ராம். ரைட், ஓகே. ஃபைனலாக அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோமா இருந்தா, ஸோ இது வரைக்கும் எல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், ஸோ அடுத்து, each officer's name consists of a first name and surname. ரைட், ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்போ நாங்கள் ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம்தான். இவங்க அந்த டேட்டா பேஸை ஃபஸ்ட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற நேரமே சொல்லிட்டாங்க, டிவிஷன், ஆஃபீஸர், டாஸ்க்னு சொல்லி ஒன்று இருக்குது. நாங்கள் டிவிஷன் எழுதிட்டோம், டாஸ்க் எழுதிட்டோம். அப்போ இன்னும் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. என்ன டேபிள், ஆஃபீஸர்ன்ற ஒரு டேபிள் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, அந்த 3 டேபிளை தான் அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த டேட்டா பேஸ், ஆஃபீஸ் டேட்டா பேஸில் இந்த 3 விஷயமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 3 விஷயமும் டேபிளை தான் மென்ஷன் பண்ண வராங்க. ரைட், ஸோ நான் இதை சிங்குலரில் எழுதுகிறேன், ஆஃபீஸர். ரைட், ஆஃபீஸர். அதை நான் இதை எஸ் போடலை. ரைட், எஸ், நல்ல டவுட். ஏன் இந்த இடத்துல எம் போடலை அப்படின்னு சொன்னால் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நான் என் போடலாம், இல்லாட்டி எம் போடலாம். வளமையாக நாங்கள் எம் தான் போடுவோம். எம்ன்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் மெனி. ரைட், என்னுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப்.
அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டா கவுண்ட் தெரியுமா இருந்தால், கவுண்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்களா இருந்தா என்னன்ற லெட்டர் போடுவோம். உங்களுக்கு கவுண்ட்ஸ் அந்த இடத்துல இல்ல. கொஞ்சம் கவுண்ட் எங்களுக்கு ஃபிக்ஸடான நம்பர் இல்ல அந்த இடத்துல. ஸோ நோ ஐடியா அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன காமனான லெட்டர் போடுவீங்க? எம்ன்ற லெட்டர் போடுவீங்க. ஸோ இது 2 வே இருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு டிரெக்டாவே அவங்க சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் டாஸ்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னன்ற லெட்டர் தான் நான் போடணும். ரைட், அவங்க அந்த இடத்துல தந்திருக்காங்க, கிளியரா தந்திருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல எம் போடுவேனா இருந்தா ஸ்கீம்ல அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்காது. மேபி இருக்காது. செக் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப நான் ஆஃபீஸருக்கு பார்க்கணும். ஸோ ஆஃபீஸர்ன்ற ஒரு டேபிள்ல பாப்போம். முதலாவது என்ன சொல்றாங்க? ஆஃபீஸருக்கு நேம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆ நேம்ன்றத வித்தின் பிராக்கெட்ல போடுறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர்நேம். ரைட். அப்ப நேம்னு சொல்லும்போது ஒவ்வொரு அலுவலரினதும் பெயர் முதற்பெயரையும் இறுதிப்பெயரையும் கொண்டது. ரைட். அப்ப எங்களுக்கு இது நார்மலா தெரியும். இந்த இடத்துல மல்டி வேல்யூ அட்ரிபியூட் வருது. ஸோ ஒரு ஆஃபீஸருக்கு என்ன இருக்க போகுது? நேம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு நேம் எப்படி கிளாசிஃபை ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர்நேம். ரைட். ஸோ இதை ரெண்டா பிரிக்கிறேன் மீன்ஸ் இந்த மாதிரி நீங்க வரைஞ்சு கொள்ளுங்க. ரைட். ஒன்றை எழுதுறேன். இப்போ தமிழ் மீடியம் எப்படி லாங்குவேஜை பார்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கிலீஷுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன். ரைட். நேம் ஃபர்ஸ்ட் நேம் இந்த இடத்துல சர்நேம். ரைட். ஸோ நான் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஆஃபீஸருக்கு நேம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஸோ ஆஃபீஸருக்கு நேம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து கமா பண்ணியே சொல்கிறாங்க, அவருக்கு என்ஐசி நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ஐசி தேசிய அடையாள அட்டை இலக்கம், என்ஐசி இலக்கம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியம் அந்த வேர்டை நாங்கள் பிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ என்ஐசி நம்பர், ஸோ இவருக்கு என்ஐசி நம்பர் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை இந்த இடத்துல எழுதுகிறேன். என்ஐசி நம்பர் இருக்குது. என்ஐசி நம்பர். ரைட். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முகவரி தொலைபேசி இலக்கம் என்பதும் சேமிக்கப்பட வேண்டும். ரைட். அப்போ அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் இருக்கு, டெலிஃபோன் நம்பர் இருக்கு. ரைட். ஓகே. அப்போ அதையும் நான் எழுதி கொள்றேன். அட்ரஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, தனித்தனியாக தான் அட்ரஸ். ஓகே. அடுத்து என்ன இருக்கு? டெலிஃபோன் நம்பர். டெலிஃபோன் நம்பர் நான் கம்ப்ளீட்டாக எழுதலை, பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதணும். கம்ப்ளீட்டாக எழுதாட்டி ஸ்கீமுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி மார்க்ஸ் கிடைக்காது. சரியா? கம்ப்ளீட்டாக எழுதுங்க. டெலிஃபோன் நம்பர். ரைட். அவங்க அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருந்தா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா இருந்தால் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்க. என்ன மென்னரில் எழுதுறாங்களோ அதே மெத்தட்ல எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் படிச்சிட்டோம், இந்த இஆர் எடுத்துட்டு தான் ஸ்கிமா எழுத போகிறோம். இந்த ஸ்கிமா வச்சுட்டு தான் எஸ்கியூஎல் கோட் எழுத போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் கோடில் வந்து எங்களால் அந்த ஸ்பேஸை வச்சிருக்க இயலாது. ஸோ அந்த ஸ்பேஸுக்காக நாங்கள் அண்டர் ஸ்கோர் போட்டுருவோம் எஸ்கியூஎல்ல. அப்போ அதே விஷயத்த இனி இஆர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தானே சரி. ஏன்னா இஆர்லேயே நாங்கள் அந்த அண்டர் ஸ்கோருங்கிற ஒரு விஷயத்த கொண்டு போனால் எஸ்கியூஎல்ல புதுசாக ஸ்பேஸுக்காக எரர் வர போகிறது இல்லை. ஸோ ஸ்பேஸுக்காக நாங்கள் அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணலாம் எஸ்கியூஎல். ரைட். ஓகே. இந்த டேபிளில் யுனிக்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். யுனிக்ன்றதை பற்றி எதுவுமே கதைக்கல, இலக்கம் என்ன செய்யணும். ரைட். யுனிக்கை பற்றி கதைக்கல. ஸோ நாங்கள் இந்த இடத்துல யுனிக்ன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு டேபிளை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கீங்கிறது கம்பல்சரி போட்டே ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேமு கொடுக்கலாம், அட்ரஸ் கொடுக்கலாம், ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். எங்களுக்கு தெரிய இந்த இடத்துல எந்த ஒரு குழப்பமுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அட்ரிபியூட் என்ஐசி நம்பருக்கு நாங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் யூனிக் ஐடியை கொடுக்கலாம். குட். ஸோ என்ஐசிக்கு தான் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இல்லையே, ஜஸ்ட் பார்க்கவே தெரியுது என்ஐசிங்கிறது ஒரு ஆஃபீஸருக்கு யூனிக். யூனிக்ன்றது உங்களுக்கு ஓகே ஐடியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அதை தான் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட். ஸோ ஆஃபீஸருக்கு இதை கொடுத்த பிறகு கம்ப்ளீட்டட். ஸோ 3 டேபிள் கம்ப்ளீட்டட், எல்லாமே சரி. ஸோ இனி வர்ற பார்ட் இப்போ உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் ஓகே. இனி வர்றது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாயிண்டாகவே இருக்கும். சரியா? ரைட். ஓகே. இப்போ பார்ப்போம். ரிலேஷன்ஷிப்பை கதைக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. அந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட்ல என்னென்ன டேபிளை பற்றி லிங்க் பண்ண சொல்கிறாங்க. மேபி ஏதோ ஏதோ ஒரு வேர்ப், ஏதோ ஒரு வினைச்சொல் வரலாம். ஓகே. அந்த வேர்ப் தான் எனக்கு வெளியே வேணும். அந்த வேர்புக்கு காரணமான டேபிள்ஸ் என்ன? ஓகே. ரைட். அப்போ அதை மார்க் பண்ணி போவோம். ஓர் அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொதுக்கப்படுவார் எனினும் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாத பல பணிகளில் பணியாற்றலாம். ரைட்.
3 டேபிளை காய்ச்சிருக்காங்க. ஓகே, an officer assigned to one division but may work on several tasks which may not be controlled by same division. Right. ஓகே, இது எங்களுக்கு இந்த பக்கம் எப்படியான விஷயங்களை தரப்போகுது. ரைட். ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இப்போ மார்க் பண்ணி வைக்கிறேன். ஆஃபீஸர் டிவிஷன். ஸோ ஒரு ஆஃபீஸர் டிவிஷனில் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அசைன் பண்ணப்படுறாரு. அதாவது என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ண போகிறார். ரைட். ஸோ இந்த இடத்துல ஆஃபீஸர் டிவிஷனில் ஒர்க் பண்ண போகிறாரு. ரைட். ஒர்க். ஆஃபீஸர் டிவிஷனில் ஒர்க் பண்ண போகிறாரு. ரைட். ஸோ டிவிஷன்னு சொல்கிற நேரம் ஒரு டிவிஷனில் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல நான் என்னன்ற ஒரு லெட்டர் போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் எங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறனால என்னங்கிற ஒரு லெட்டர் போடுறேன். நோட் லெட்டர் போடுறேன். நம்பர் ஆஃப். ரைட். ஒரு டிவிஷனில் நிறைய ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாச்சும் பிளேயருக்கு மாதிரி இருந்தால் நாங்கள் ஃபைனலாக இதை ரிவைஸ் பண்ணக்குள்ளே மாற்றி வரைவோம். ரைட். ஓகே, அடுத்து each division is managed by one of its officer and the starting date in which the officer started managing the division is stored. Right. ஒவ்வொரு பிரிவும் அதனது ஒரு அலுவலினால் முகாமை செய்யப்படும் அதே வேலை. ரைட். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு டிவிஷனும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்னால மேனேஜ்மெண்ட் பண்ணப்படுறாங்க. சரியா? ஒவ்வொரு டிவிஷனும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்னால மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கோம் தானே. ஸோ அதே விஷயம் தான் அங்கே ரிப்பீட் ஆகுது. ரைட். அதே வேளை அந்த அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய ஆரம்பித்த திகதியும் சேமிக்கப்பட வேண்டும். ரைட். ஸோ இந்த இடத்துல இந்த டிவிஷனை மேனேஜ் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறாரு, மேனேஜ் பண்ணுறாரு. ரைட். ரிலேஷன்ஷிப். ஓகே. ரைட். ஸோ அகெயின் இந்த பாயிண்ட்டை வாசிப்போம். ரைட். நல்லா கிளியராக பாருங்க. ரைட். ஒவ்வொரு பிரிவும் அதனது ஒரு அலுவலரினால் முகாமை செய்யப்படும். ரைட். ஒரு நியூ டாபிக் எடுக்கிறாங்க. each division is managed by one of its officer. அப்ப each division அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிரிவும் ஓர் அலுவலரினால் முகாமை செய்யப்படுது. ரைட். ஸோ எகெயின் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராங்க. ரைட். கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராங்க. இந்த இடத்துல இதை நான் இப்படி மார்க் பண்ணுறேன். மேனேஜ் முகாமைத்துவம் செய்யப்படுது. மேனேஜ். ரைட். ஸோ முகாமைத்துவம் செய்யப்படுது ஒரு டிவிஷனில் ஒரு ஆஃபீஸர். ரைட். ஏன்னா அவங்க அந்த இடத்துல சொன்ன பாயிண்ட்டை தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். ரைட். அன்வான்டாக எதுவுமே நம்ம மார்க் பண்ணல. சரியா? ஏன்னா அந்த இடத்துல இப்போ நானும் ஜஸ்ட் யோசிச்சிருந்தேன், அது மேலே உள்ள பாயிண்டோட தான் ஒத்து போகுது, அதனால திருப்பி அதே விஷயத்த சொல்ல வராங்கன்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு கிளிக் ஆனது என்ன அப்படின்னு சொன்னால் ஈச் டிவிஷன் இஸ் மேனேஜ் பை ஒன் இட்ஸ் ஆஃபீஸர் அண்ட் த ஸ்டார்டிங் டேட் இன் விச் ஆஃபீஸர் ஸ்டார்டட் மேனேஜிங் த டிவிஷன். அப்போ இன்னும் கொஞ்சம் சொல்ல வராங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு டிவிஷனில் ஒரு ஆஃபீஸர் மேனேஜ் பண்ணுற நேரம், ஒரு ஆஃபீஸர் ஒரு டிவிஷனை மேனேஜ் பண்ணுற நேரம் ஸ்டார்டிங் டேட்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 என்டிட்டியை தந்துட்டு மேனேஜ் பண்ணணும் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேட் வேணும். அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மட்டும்தான் வரும். அப்போ ரிலேஷன்ஷிப் போட்டால் தான் எனக்கு அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்துட்டு தான்
நான் என்ன செய்கிறேன், மேனேஜுங்கிற ஒரு விஷயத்தை போட்டு ஸ்டார்ட் டேட்டுங்கிறத அதுக்குள்ளே வச்சுட்டு ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு அட்ரிபியூட்டாக வச்சுட்டு 1 to 1 போடுறேன். ஏன் 1 to 1 போட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பிரிவும் அதனது ஓர் அலுவலரினால் முகாமே செய்யப்படும். ரைட், 1 to 1 ஒரு டிவிஷன் ஒரு ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஈச் டிவிஷன் இஸ் மேனேஜ் பை ஒன் ஆஃப் இட்ஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த இடத்துல அவங்க கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது. சும்மா அந்த இடத்துல ஒரு ஒருமையில கதைக்க போகிறது இல்லை, சிங்குலரில் கதைக்க போகிறது இல்லை. அதுதான் அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. கிளியர்? ரைட். சரி, இப்போ ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு லைனை விட்டுட்டோமா அப்படின்றதையும் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். ஸோ எகெயின் வரைஞ்ச பிறகு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், வரைஞ்சதெல்லாம் ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. டாஸ்க்கை பற்றி காய்ச்சிருக்கேன், டிவிஷனை பற்றி காய்ச்சிருக்கேன், ஆஃபீஸரை பற்றி காய்க்கிறேன். பர்ஃபெக்டாக இதெல்லாமே நாங்கள் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் தான் கொஞ்சம் டவுட் இருக்குது, எதுவும் மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லி. டாஸ்க் ஹேண்டில் பண்ணுது டிவிஷனில் இருக்க டாஸ்க் ஓகே. ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாரு டிவிஷனுக்கு, ஆஃபீஸர் மேனேஜ் பண்ணுறாரு டிவிஷனை 1-1, அது ஓகே. அப்போ ஸ்டார்ட் டேட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் இல்லை. ரைட், எகெயின் இதை நாங்கள் பார்ப்போம். ஸோ இதை நான் ரேஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் எல்லாமே பாருங்கள், நாங்கள் இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். ரைட், ஏதாச்சும் ஒரு லைன் நாங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருப்போமா இருந்தால், மேபி அது ஏன் அந்த லைன் வந்திருக்கு, அதுக்கான ரீசன் என்ன, மேபி ஒரே விஷயம் திருப்பி திருப்பி வர்றத அந்த லைன் சொல்லுதா அப்படிங்கிற மேபி அப்படியும் இருக்கலாம். சிலர் ஒரு புது விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஆட் பண்ண தான் வேணும். ரைட், ஓகே. ரைட், இந்த இடத்துல சொல்கிறாங்க 3 டேபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் மார்க் பண்ணிட்டோம். டிவிஷன் இருக்குது, ஆஃபீஸர் இருக்காரு, டாஸ்க். அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது, அது ஓகே. ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது, அது ஓகே. ஒவ்வொரு பிரிவு பல இடங்களில் அமைந்திருக்கலாம். ரைட், அப்போ ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரிவு பல பணிகளை கையாளுகிறது. ரைட், ஒவ்வொரு டிவிஷன்லையும் நிறைய டாஸ்க் செய்கிறாங்க, ஒவ்வொரு டிவிஷன்லையும் நிறைய டாஸ்க் செய்வாங்கன்றத இந்த இடத்துல நான் ரிலேஷன்ஷிப்பில் மார்க் பண்ணிட்டேன். ஹேண்டில் ஹேண்டில் டிவிஷன் டாஸ்க் ஹேண்டில். ரைட், ஒவ்வொரு பணிக்கும் ஒரு தனியான இலக்கம். ரைட், அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு அலுவலகம் முதற் பெயர் இறுதி பெயரை கொண்டுள்ளது, அது ஓகே. என்ஐசி ஓகே, அட்ரஸ் ஓகே, டெலிஃபோன் நம்பர் ஓகே, எல்லாமே ஓகே. ஒரு அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொதுக்கப்படுவார் எனினும் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாத பல பணிகளில் பணியாற்றலாம். ஒரு ஆஃபீஸர் ஒரு டிவிஷனுக்கு அசைன் பண்ணுறதை பற்றி காய்ச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து சொல்கிறாங்க, எனினும் அவர் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாத பல பணிகளில் பணியாற்றலாம். ஸோ ஒரு ஆஃபீஸர், டாஸ்க், பணி, இவங்களுக்கு இடையிலான கனெக்ஷன். ரைட், இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம். An officer is assigned one division but may work on several tasks. ரைட், அப்போ ஒரு ஆஃபீஸர் டாஸ்க்ல ஒர்க் பண்ணுறாரு. கிளியர்? இந்த விஷயத்த நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஆஃபீஸர் டாஸ்க்ல ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஒர்க். ரைட், ஸோ ஒரு ஆஃபீஸர் டாஸ்க்ல என்ன செய்கிறாரு, ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஆஃபீஸர், இந்த இடத்துல டாஸ்க். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப், ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஆஃபீஸர் நிறைய டாஸ்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது சரியாக ரீட் பண்ணிகிட்டே போவோம். ஆன் செவரல் டாஸ்க் விச் மே நாட் கண்ட்ரோல் பை சேம் டிவிஷன். ரைட், ஒரு டிவிஷனில் உள்ளது இல்லை, நிறைய டிவிஷனில் நிறைய டாஸ்க் இருக்கலாம். ரைட், ஸோ இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நிறைய டாஸ்க் இருக்கும். ஏன் இந்த இடத்துல என் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்தனால இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் தான் அதுலேயும் நம்பர் ஆஃப் டாஸ்க் இருக்க போது. நிறைய ஆஃபீஸர்ஸ், ஒரு ஆஃபீஸர் நிறைய டாஸ்கில் அசைன் பண்ணலாம், ஒரு டாஸ்க்குள்ளே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இதில் மீனிங் தெரியும்.
ஒரு ஆஃபீஸர் நிறைய டாஸ்கில் இருப்பாங்க, ஒரு டாஸ்கில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஒன் டு மெனி, இங்கேருந்து ஒன் டு மெனி, இவருக்கும் இவருக்கும் ஒன் டு மெனி ஒன் டு மெனி சேஞ்ச் பண்ணி வரனால ஓவராலாக நாங்கள் இது என்னன்னு சொல்லலாம், ஒன் டு மெனி வரனால அது என்னன்னு சொல்லலாம், மெனி டு மெனி கனெக்ஷன். ஸோ நான் எம்னு போடணும், எம்எம் போடணும். பட் இந்த இடத்துல மெனி ஆஃபீஸர்ஸ்ன்னு நான் எம்னு மார்க் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் என்னென்னு போட போகிறது இல்லை, ரைட்? என்னென்னு போட மாட்டோம். யார் வர போகிறாரு எம்எம்னு தான் சொல்லி நாங்கள் போடுவோம். ஸோ ஒன் சைடை என்னன்னு மாத்திரேன், இன்னொரு சைடை எம்னு மாத்திரேன். ஸோ ஓவராலாக இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி. இதை நாங்கள் எழுதிட்டோன்னா இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்டுக்கு வந்து அந்த புது ரிலேஷன்ஷிப் போட்டோம், அதுவும் சரி. இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப் எட்ரிபியூட்ஸ் என்டிட்டிஸை காட்டவாம், ப்ரைமரி கீயை அண்டர்லைன் பண்ணுவான், ரைட்? ஸோ உங்களுக்கு இதுக்கு டோட்டலாக எத்தனை மார்க்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் 5 மார்க்ஸ் பார்க்குறாங்க. ஓகே, ரைட்? 5 மார்க்ஸ் இருக்குது இந்த கேள்விக்கு மட்டும், ரைட்? ஸோ இது வரைஞ்சு கொள்ளுங்க பாப்பா. ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டின், நாங்கள் நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் படிச்சிருந்தோம். ஸோ நார்மலைசேஷன் ஏன் அவசியம் அப்படின்றத கேட்குறாங்க. அதனால இருக்கக்கூடிய 2 அட்வான்டேஜஸ், இயல்பு வடிவம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் நார்மலைசேஷன் ஃபார்ம், ரைட்? நார்மல் ஃபார்ம், இயல்பு வடிவம். ஸோ ஒரு டேபிளை நார்மல் ஃபார்ம் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சரியா? 2 ரீசன் எழுதணும், ரைட்? அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் நார்மல் ஃபார்ம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் டேட்டா டூப்ளிகேஷனை குறைக்கிறதுக்கு. ஒரே மாதிரியான டேட்டாஸ் ரிப்பீட்டடாக வருமா இருந்தால் எங்களுக்கு அது பெரிய ஒரு ப்ராப்ளம், சரியா? ஸோ டேட்டா ரிப்பீட்டேஷனை குறைக்கணும், ரைட்? தரவு மீள்பதிதல், அதாவது தரவு 2 தரம் வர்றது, ரைட்? ஸோ சாரி, மெனி டைம்ஸ் வருது, நிறைய தரம் வருது, 2 தரம் இல்லை, நிறைய தரம் வருது. ஸோ இதுக்காக குறைக்கிறதுக்காக நாங்கள் நார்மலைசேஷன் செய்வோம், ரைட்? இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரைட், டேட்டா ரிப்பீட்டேஷனை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ஒரு டேபிள் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், நார்மல் ஃபார்ம் செய்கிற நேரம், அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல், செகண்ட் நார்மல், தேர்ட் நார்மல் செய்கிற நேரம் டேபிள் வந்து ஒரு நீட்டான ஒரு நிலைமைக்கு போக போகுது, சரியா? நீட்டுன்றதை நான் இந்த இடத்துல எப்படி என்ன மாதிரி சொல்ல போகிறேன்னு சொன்னால், எஃபிஷியன்ட் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த டேபிள் வினைத்திறன் எஃபிஷியன்ட் ஆகினா எங்கள்கிட்ட மெயின் டாஸ்க் இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை குயிக்காக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அதாவது அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் குயிக்காக என்ன செய்யலாம், வெளியே எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? அப்போ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த இடத்துல சொல்லலாம். எங்களுக்கு வந்து அந்த டேட்டா எஃபிஷியன்சி கூடுறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை நாங்கள் ரிட்ரைவ், மீட்டெடுத்தல் இலகு, ரைட்? அதை அழகாக சொல்லணும், சரியா? அடுத்து நார்மலைசேஷன் செய்கிறனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் டேட்டா அனோமலிஸ், ரைட்? இப்போ எங்களுக்கு தெரியும் அனோமலிஸ் முரண்பாடுகள். அனோமலிஸ்ன்றது எப்படின்னு சொன்னால், இப்போ மேபி பிரச்சனையான ஒரு டேபிளில் எனக்கு இன்புட் பண்ண கஷ்டம், இன்செர்ட் டிலீட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் நிறைய விஷயம் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி அப்டேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதெல்லாமே அனோமலிஸ், முரண்பாடுகள். இது இந்த நார்மல் ஃபார்ம் செய்கிறனால எனக்கு முரண்பாடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தவிர்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் எழுதுவீங்களா இருந்தால் ஓகே, சரி. ஒரு ஒரு டேபிள் தந்திருக்காங்க. இந்த டேபிள் என்ன அப்படின்னு சொன்னால் ஷோ அப்படிங்கிற ஒரு டேபிள், சரியா? ரைட், ஷோ அப்படின்ற ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோ டேபிள், யா, ஷோ டேபிள். ஸோ இந்த டேபிளில் சொல்கிறாங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஷோ டேபிள் ரிலேட்டட் டு தியேட்டர் அண்ட் த மூவிஸ் தட் தே ஆர் ஸ்க்ரீன், ரைட்? தியேட்டரோட நேம் இருக்குது, மூவி பேர், டே, டைம், ஸ்க்ரீன், இயர், ரைட்? ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீயை மென்ஷன் பண்ணலை. யா, டேட்டா ரிடண்டன்சி எலிமினேட் பண்ணுறதும் சொல்லலாம். ஓகே, டேட்டா ரிடண்டன்சி, எஸ், குட்.
சி கொஷின் பார்ப்போம். ரைட், அப்போ இந்த இடத்துல டேபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தியேட்டர் கேன் screen more than one movie at the same time on different screen. A theater can screen more than one movie at the same time on different screen. சரியா? இப்போ ஒரே தியேட்டர் ஒரு நேரத்தில் நிறைய மூவியை போடலாம், பிகாஸ் அவங்கள்ட்ட நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. ரைட், மேபி அது நிறைய ஹோல்ஸ் இருக்கு. நிறைய ஸ்க்ரீன்றது என்னன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கு. அப்போ ஒரே நேரத்தில் அவங்க நிறைய மூவி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தியேட்டர் ஒரே நேரத்தில் நிறைய மூவியை ஸ்க்ரீன் பண்ணலாம், ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. இயர் ஃபீல்ட் கிவ்ஸ் த இயர் இன் விச் த ரிலவன்ட் ஃபில்ம் வாஸ் ரிலீஸ்ட். அந்த இயர் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால், குறித்த திரைப்படம் வெளியிட்ட ஆண்டை குறிப்பிடுகின்றது. ரைட், ஓகே. இப்போ கேட்குறாங்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், in which normal form does the show table exist? Justify your answer. Right. ரைட், ஸோ இந்த சி கேள்வி என்ன நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொன்னால், டவுட்டாக இருக்குமா இருந்தால் லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் படித்த ரெக்கார்டிங்ஸை கொஞ்சம் பாருங்கள். இதில் ஒரு ஐடியாவே எடுக்கணும். இது என்ன நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொன்னால் செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. நான் இது செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி. சரியா? அதாவது என்னது, ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு ஃபீல்ட் சம்பந்தமே இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிறது. ரைட், அதாவது டிபெண்ட் ஆகாமல் ஒரு ஃபீல்டு இதுக்குள்ளே இருக்கு. சரியா? ரைட், அந்த விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே. ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தியேட்டருங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. டேன்னு ஒரு விஷயம் இருக்கு, டைம், ஸ்க்ரீன். ஓகே, ஆனால் இந்த இடத்துல மூவி, இயர். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சிக்கலான ஒரு அட்ரிபியூட்டாக இருக்கு. இதெல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ரைட், பட் இந்த மூவி இயர் வந்து இந்த இந்த விஷயங்களோட ஒரு டிபெண்டன்சியோட இல்லை. ஸோ இவங்க தான் இந்த இடத்துல யாரா இருப்பா அப்படின்னு சொன்னால், அந்த பார்ஷியல் டிபெண்டன்சி பகுதியான சார்பாக இருப்பாங்க. ஓகே, ரைட். இப்போ இவங்க கொடுத்த இந்த பாயிண்ட்டை நாம் இப்போ போயிட்டு வாசிப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்கும். A theater can screen more than one movie same time on different screen. Right? ஸோ ஒரு தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மூவியை போடலாம், எப்போ அப்படின்னு சொன்னால் சேம் டைம் போடலாம், டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் போடலாம். இயர் ஃபீல்ட் கிவ்ஸ் த இயர் விச் த ரிலவன்ட் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட். அப்போ இந்த இடத்துல இயருங்கிற ஒரு ஆள் பாருங்க, இந்த இடத்துல அவங்க மார்க் பண்ணுறாங்க. ரைட், இயருங்கிற ஒரு ஆள் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த மூவி, ரைட், தட் மீன்ஸ் அந்த ஃபிலிம், இந்த இடத்துல அந்த ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. மூவி எப்போ ரிலீஸ் பண்ணதோ அது சம்மந்தப்பட்ட ஒரு இயர் தான் அந்த இடத்துல தந்திருக்காங்க. ரைட், ஸோ இதிலிருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த இயருங்கிற ஒரு ஆள் இந்த மூவிங்கிற ஒரு ஆளையும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும் வெளியே. ஓகே, இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட். பிளஸ் இந்த மூவியையும் இயரையும் எடுத்துட்டா எனக்கிட்ட பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது. MI4ன்றது 2022 பிரச்சனை இல்லை. ஸ்பைடர்மேன் வந்து 2019 ஓகே, அவெஞ்சர்ஸ் 2019 ஓகே, அயன்மேன் 2020 ஓகே. பாருங்க, இந்த இடத்துல 2 டைம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்
நான் இது ஒரு புது டேபிளாக எடுத்துட்டேன்னா இருந்தா ரைட், அந்த டேபிளுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் ஒன்று வைக்கலாம். மூவியும் இயரும் இருக்கனால மூவி இயர்னு பேர் வைக்கலாம். வச்சுட்டு மூவி எம்ஐ ஃபோன்றது 2022ங்கிறது ஒரு தடவை தான் வரும். ஏன்னா இங்கே 2 தடவை இருந்தது. நான் அங்கே போயிட்டு எழுதுகிற நேரம் ஒரு தடவை எழுதிடுவேன். ஸோ இங்கே அந்த அந்த ப்ராப்ளமும் இங்கே இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சால்வ் பண்ணப்படுது. ரைட். ப்ளஸ் இவங்க இந்த இடத்துல சொல்லியிருந்த செகண்ட் பாயிண்ட் தான் எனக்கு ஒரு ரீசனாக அமையுது. இந்த இடத்துல இயருங்கிறது சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்காரு. ஸோ இயர் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்காரு. பட் அவங்க இயரை யாரோட போட்டு சொல்லிட்டாங்க? இயருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் விச் இயர் ஃபீல்ட்ஸ் கிவ் த சாரி இயர் field give the year in which the relevant film was released. அப்ப இயருங்கிறது யாரோட அந்த இடத்துல டிபெண்டன்சில இருக்காரு அப்படின்னு சொன்னால் மூவியோட தான், நாட் தியேட்டரோட அவர் டிபெண்டன்சில இல்லை. ரைட். வேணா நாங்க இதை தமிழ்ல வாசிப்போம். அந்த அந்த ஒரு ரீசன்னால தான் இதை எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு ரீசன் சொல்லணுமே. ரைட். பாருங்க, இயர் புலத்தில் குறித்த திரைப்படம் வெளியிட்ட ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. இயர்ன்றதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் குறித்த திரைப்படம் ஃபிலிம் த இயர். இயர்ன்றது என்னது? ஒரு ஃபிலிமுக்கான இயர். அப்போ அந்த இயர் யாரோட டிபெண்டன்சியில் இருக்காரு? ஃபிலிமோட. ஸோ அவங்கள தான் எடுத்துட்டு வேற ஒரு டேபிளுக்கு போகணும். ரைட். இப்போ இது ஓகே. இப்போ இவங்க அடுத்த விஷயம் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி நான் அதை எடுத்துட்டு போவனா இருந்தால் சாரி அப்படி நான் இதை எடுத்துட்டு போவனா இருந்தால் அதை நார்மல் ஃபார்ம் செஞ்சு தரவான். ரைட். அப்போ நான் இது செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிட்டேன். எதில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை சொல்லிட்டேன். ஸோ அதை நான் இப்போ நீட்டாக செய்யணும். ஸோ செய்யணுமா இருந்தால் ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நார்மல் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக பாருங்க. ரைட், ஒரு டேபிள் எடுத்து வைக்கிறேன். இதுதான் நான் நார்மல் ஃபார்ம் பண்ணணும். ரைட். ஸோ இதை நார்மல் ஃபார்ம் பண்ணணுமா இருந்தால் ரைட், ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். என்கிட்ட இப்போ இருக்கிற டேபிள் என்ன? ஷோ. ரைட். ஷோன்ற ஒரு டேபிள் இருக்கு. நான் இதை ஸ்கிமா பேட்டர்னில் எழுதுறேன். ரைட். ஸ்கிமா பேட்டர்னில் எழுதுறேன். ஆனால் அவங்க எதில் தரணுன்றதை அவங்க சொல்லலை. ஸோ நான் ஸ்கிமா பேட்டர்னில் எழுதுறேன். ஸோ ஷோ. ஸோ ஷோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி தியேட்டர்னு ஒன்று இருக்குது. தியேட்டர். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டேன்னு ஒன்று இருக்குது. நம்மளா அப்படின்னா தியேட்டருக்குனே உள்ளது. டேன்னு ஒரு விஷயம் இருக்குது. டைம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்க்ரீன்ற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? ஸ்க்ரீன்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட். ஸோ நான் புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும். இந்த மூவியும் இயரையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அவருக்கு நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிற நேரம் எனக்கு அவங்க நேம் சொல்லி இல்லாட்டி நீங்கள் இப்படியான நேம்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. மூவி இயர். ஓகே. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நேம் எடுக்கிறது. ஸோ இதில் யாரை மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் மூவி. ஓகே. மூவி கமா இயர். மூவி கமா இயர். ஸோ இந்த இடத்துல மூவின்றதை நான் ப்ரைமரி கீயாக மாத்துறேன். ஏன்னா ஒரு சாரி டபுள் லைன் இல்லை, சிங்கிள் லைன். மூவின்றதை ப்ரைமரி கீயாக போடுறேன். என்னன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இப்போ மூவின்றது யுனிக் நேம் தானே. ஓகே. மூவி நேம்ன்றது யூனிக் தானே. இயர் யூனிக் எடுக்க இயலாது. ஏன்னா ஒரே மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. பட் மூவின்றது என்ன அப்படின்னு சொன்னால் யூனிக். ஸோ மூவி எடுக்கிறேன். ஷோ டேபிளில் யாரை ப்ரைமரி கீயாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தியேட்டரை எடுக்க முடியலை. ஓகே. தியேட்டரை எடுக்க முடியாது. ஏன்னா ஒரே நேமில் தியேட்டர்ஸ் இருக்கலாம். டேயையும் எடுக்க இயலாது. டைம், ஸ்க்ரீன். ஸோ நாங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். தியேட்டர், டே, டைம், ஸ்க்ரீன். இந்த நாளையுமே ப்ரைமரி கீயாக ரெடி பண்ணி எடுத்தா ரிப்பீட்டட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சரச சாரி சரசி அப்படின்ற ஒரு சரசி அப்படின்ற ஒரு தியேட்டர் இருக்கு. ஸோ அது MI4, டே வெனிஸ்டே, டைம் 10, ஸ்க்ரீன் S1. சேம் அந்த இது மூவி வெனிஸ்டே டைம் சேஞ்ச் ஆகுது, ஸ்க்ரீன் 1.
ஸோ எல்லாமே சேர்த்து நாங்கள் ஒரு பிரைமரி கீ எடுத்தனா இருந்தால் இந்த சிக்கல் இல்லை. உங்களுக்கு பாயிண்ட் விளங்குச்சு. ஏன் நான் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தேன்னு சொல்லி ஒரு கம்பசிட்டை தான் நான் தேடிட்டு போனேன். பட் 2 ஃபீல்டு எடுக்க பார்த்தேன். ஸோ 3 ஃபீல்டு எடுக்க பார்த்தேன். ஸோ 4 ஃபீல்டு எடுத்து தான் ஒரு பிரைமரி கீயை என்னால் கிரியேட் பண்ண முடியுது இந்த இடத்துல. இது பாசிபிள். இப்படி ஒரு பிரைமரி கீ எடுக்கிறது பாசிபிள், எடுக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஃபீல்டை வச்சு யூனிக்காக எடுக்க இல்லை. 2 இல்லாட்டி 2க்கு மேலே எனக்கு ஃபீல்டை வச்சுட்டு யூனிக்காக நான் தேடிட்டு போகலாம். ஏன்னா பிரைமரி கீக்கு அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சரியா? இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த டேபிள்ல இருந்து தான் நான் மூவிங் இயருங்கிற ஒரு டேபிளை நான் பிரித்து எடுத்துட்டு போனேன். ஸோ இவரையும் இவரையும் ரிலேஷன்ஷிப் பண்ணுமா இருந்தா மேபி இது ஒன் டு மெனியா இருக்குன்னு சொல்லி வைப்பமா இருந்தா, ஏன்னா ஒரு ஷோ ஒரு ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு ஷோ வந்து நிறைய மூவிஸ் இருக்கலாம். அது நிறைய இயர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால், ரைட், இப்போ இந்த இடத்துல மூவின்ற ஒரு பிரைமரி கீ எடுத்து இங்க நான் ஃபாரின் கீயை அப்ளை பண்றேன். ரைட், இதுதான் என்ற நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் செஞ்ச பிறகு என்ற ஆன்சர். சரியா? ரைட், எழுதி கொள்ளுங்க. இதுதான் ஆன்சர். ஏன் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்றதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது செகண்ட் நார்மல் ஃபார்ம்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தேன். ப்ளஸ் அந்த இடத்துல பார்ஷியல் டிபெண்டன்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செகண்ட் பாயிண்ட் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மல் ஃபார்ம்னு சொல்கிற நேரம் இவர் அந்த மூவியும் இயரும் தான் சிக்கல் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரக்குள்ள டேபிளுக்கு ஒரு நேம் வச்சேன். அடுத்து அதுக்கு ஒரு பிரைமரி கீ எடுத்தேன். ஸோ இவங்களையும் அந்த பிரைமரி கீயும் சாரி இங்கேருந்து அங்கே ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்கு மூவிங்கிறது அங்கே ஃபாரின் கீயாக போட்டேன். ஸோ ஷோன்ற டேபிளை நான் ஸ்கிமா எழுதுகிற நேரம் சும்மா ஜஸ்ட் எழுத இயலாது. பிரைமரி கீயை கண்டிப்பாக மார்க் பண்ணி ஆகணும். ஸோ பிரைமரி கீயை மார்க் பண்ணுறதுக்காக நான் என்ன செஞ்சேன், ஒரு ஃபீல்டை ட்ரை பண்ணேன், 2 ஃபீல்டு, 3 ஃபீல்டு, 4 ஃபீல்டை சேர்த்து தான் எனக்கு யூனிக்ன்ற ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னால் 4 ஃபீல்டையுமே சேர்த்து 4 புலங்களையுமே சேர்த்துட்டு யூனிக்ன்ற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ரைட், ஸோ இந்த சாப்டரை எழுதிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஸோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்விக்கு வருவோம். ரைட், இது இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் ஒரே சே தான். சரியா? ஒரே சே. ரைட். ஸோ டி பார்ட். ஸோ டி பார்ட்டில் ரைட், ஒரு டேபிள் தந்திருக்காங்க. சரியா? இதில் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிள் தந்திருக்காங்க. ரைட், ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான் கீழே உள்ள கேள்வி செய்யணும். கன்சிடர் எம்ப்ளாயி டேபிள். ரைட், எம்ப்ளாயி டேபிளுக்கு எம்ப்ளாயர் ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு, டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், டெசிக்னேஷன், டிஓஜே, டேட் ஆஃப் ஜாயினாக இருக்கும், சேலரி. ஓகே, எம்ப்ளாயி டேபிள். ரைட், என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் சிம்பிள் எஸ்கியூஎல் பிரைமரி கீயை கிரியேட் பண்ணுறதுக்கு write a most suitable SQL statement to create a employee table with a suitable primary key. எம்ப்ளாயி டேபிளையே கிரியேட் பண்ணணும், எஸ்கியூஎல் கோடி பிரைமரி கீயும் போடணும். ரைட், ஸோ இதுக்கு வேலையை செய்வோம். ஸோ நான் டைப் பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணுறேன். பட் நோட் பேடில், நோட் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நோட் பேடில் தான் இதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ப்ளஸ் இந்த இடத்துல நாங்கள் இந்த டேபிளை எடுத்துக்குவோம். ஓகே, இந்த டேபிளுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும், சாரி எஸ்கியூஎல் கோட் அடிக்கணும், டேபிளை கிரியேட் பண்ண. ரைட், ஸோ எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிரியேட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். கிரியேட் 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 பண்ணணும் டேபிளை. டேபிளோட நேம் அவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயி. ஓகே, அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ராக்கெட் ஓப்பன். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன் பண்ணி அடிக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு வியூ உங்களுக்கு தெரியுன்றனால நீங்கள் இதை ஒரே லைனில் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. முதலாவது இருக்கக்கூடிய
விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி இருக்கு. சரியா? டேட்டா டைப்பை சொல்லணும். டேட்டா டைப்பை பார்த்தீங்களா இருந்தா அதுக்குள்ள இருக்கிறது நம்பர் இல்லை, அதாவது இன்டீஜர் இல்லை, இன்ட் இல்லை. அதில் எழுத்தும் நம்பரும் மிக்ஸாக இருக்கு. ஸோ நான் அதை என்ன நேமில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வார் சார். சார் யூஸ் பண்ணாதீங்க, வார் சார் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஓகே. ஏதை நான் கேபிட்டலில் மாற்றினேன்னு சொன்னால் இது ஒரு எஸ்கியூஎல்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ்ட் வேர்டுன்றனால இதை நான் கேபிட்டலைஸ் பண்ணுறேன். சரியா? கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் போடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வார்ச்சாரில் 4 விஷயம் தானே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் 4 விஷயம் போடுறேன், கமா. அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி எழுதிட்டு போகிறேன். இஎம்பி அண்டர்ஸ்கோர் நேம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற இயலாது, எந்த ஒரு விஷயமும் மாற இயலாது, கேபிட்டல் சிம்பிள் எதுவுமே. ரைட்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிரெக்டாக கோடுக்கே வந்துட்டோம். ஸோ இதில் எந்த ஒரு விஷயமும் மாறக்கூடாது. வார்ச்சார் ஏதோ எரர் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். வார்ச்சார். ரைட்? வார்ச்சார். ஸோ இதுக்குள்ளே எத்தனை போடுவோம் அப்படின்னு சொன்னால் வேல்யூஸ் ஒரு 70 போடுறேன். ரைட்? கமா, நெக்ஸ்ட் லைன். சரியா? டிஓபி. சரியா? டிஓபி. ஸோ ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொன்னால் டேட். இந்த இடத்துல கமா பண்ணி அதுக்கு எத்தனை விஷயம் வரும், அதாவது வேல்யூஸ் வரும்ன்றதை நான் மென்ஷன் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் டேட். சரியா? டிஓபி டேட். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட். ஓகே. டிபார்ட்மெண்ட் வாச்சார் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் 17 கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த இடத்துல நிறைய இருக்கனால நான் அப்படி ஜஸ்ட் கொடுக்குறேன். பட் ஸ்கீமில் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, என்ன ஸ்டூடெண்ட் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரைட்? டிபார்ட்மெண்ட். அடுத்து டெசிக்னேஷன். டெசிக்னேஷன். ரைட்? இதுவும் வார்ச்சா. ரைட்? அது கொஞ்சம் நிறைய இருக்கனால நான் 17 கொடுக்குறேன், கமா. ஓகே. நெக்ஸ்ட் லைன். டேட் ஆஃப் ஜாயின். டேட் ஆஃப் ஜாயின். ஸோ இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் டேட். கமா பண்ணி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குற விஷயம் இல்லை, ஜஸ்ட் டேட், அவ்வளோதான். ரைட்? அடுத்து சேலரி. சேலரி. ரைட்? சேலரி. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்பர்ஸ் தான் இருக்கு. சரியா? ரைட். ஸோ இந்த இடத்துல சார் யூஸ் பண்ணலாம், வார்ச்சார் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அந்த நிறைய கேரக்டர்ஸ் வர நேரம் நாங்கள் வார்ச்சார் தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ரைட்? இந்த இடத்துல பாருங்க, ப்ரைம் சாரி சேலரி. சேலரிக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு, பட் சேலரின்றது ஒரு கரன்சி. ஸோ கரன்சிக்கு இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணலை. எக்ஸாம்லேயும் அதை மென்ஷன் பண்ணல தானே. ஸோ சேலரிக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்டுன்றதை வைப்போம். ஏன்னா நாங்கள் வளமே இன்ட் தானே இதை வச்சுருப்போம், இன்டீஜர். ஏன்னா அந்த இடத்துல அவங்க எதுவுமே சொல்லலை. ரைட்? ஸோ நான் ஜஸ்ட் இன்ட். அது ஒரு ரியல் நம்பராகவும் இல்லை, தசம எண்ணாகவும் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் இன்ட்டுனே வைக்கிறேன். ஏன்னா பார்க்கக்குள்ள அது எப்படியுமே தெரியல, ஒரு முழு எண் ஒரு இன்டீஜராக தான் இருக்குது. ஸோ இன்ட்டுன்னு மார்க் பண்ணுறேன். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸ் இருக்குது 3 4 5 6 7 8. ஸோ ஒரு 8 டிஜிட். ஓகே. 8 டிஜிட். ரைட்? ஸோ இதோட முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு கமா. ரைட்? இந்த இடத்துல ஒரு கமா. பிறகு எங்களுக்கு தெரியும் ப்ரைமரி கீயை க்ரியேட் பண்ணுற நேரமே இந்த நேரமே டைப் பண்ணால் சரி. ப்ரைமரி கீ ரெண்டுமே தனித்தனி வேர்ட், ப்ரைமரி கீ. ஸோ இந்த இடத்துல யார் ப்ரைமரி கீயாக இருக்கா செக் பண்ணுவோம். எம்ப்ளாயி ஐடி. ஸோ இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடி. சரிதானா? ரைட். செமி அடித்து நாங்கள் வேலையை முடிப்போம். செமி. ரைட்? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ப்ரைமரி கீ. யா, ப்ரைமரி கீ. ரைட்? டேட். இவ்வளோதான் கோட். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இதுதான் கோட். எனக்கு இந்த டேபிளை ப்ரைமரி கீயோட க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கேபிட்டல் சிம்பிள் அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணியிருக்கேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ரைட்? இதை எழுதி கொள்ளுங்க.
right? Okay. So second thing, right? Second thing, write the required SQL statement to insert the record for following employee. இந்த ரெக்கார்டை போடுறதுக்கான எஸ்கியூஎல் கோட் வேணுமோ, ரைட்? அவங்க சம்திங் இந்த இடத்துல ஒரு டேட்டா தந்திருக்காங்க, அதை போடணுமா இருந்தால் எஸ்கியூஎல் கோட் எழுதுவோம், ரைட்? எழுதுவோம். ஸோ டேட்டாவை போடுறதுக்கான எஸ்கியூஎல் கோட் நான் ரெண்டு மெத்தட் படுத்தி கொடுத்துருக்கேன். வேல்யூஸ் போட்டு எழுதுறது, இல்லாட்டி அப்பப்போ எழுதுகிற மாதிரியான மெத்தட். ரைட், நான் ஏதாச்சும் ஒரு மெத்தடை போடுறேன், சரியா? ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்சர்ட் இன்டூ, ரைட்? இன்சர்ட் போடணும் இன்டூ எஸ்கியூஎலுக்கான வேர்ட், ஸோ கேபிட்டல் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி, ரைட்? ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்குள்ளே தான் டைப் பண்ண போகிறேன், ஸோ ப்ராக்கெட் கீழே எடுத்துடுறேன், ரைட்? எம்ப்ளாயி. ஸோ இவங்க என்னென்ன விஷயம் வச்சுருக்காங்களோ அதை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். அதாவது என்னென்ன விஷயம் மீன்ஸ் என்னென்ன ஃபீல்டை அடுத்தடுத்தாக கொடுக்குறேன். ஸோ அதே நேம் ஃபாலோ பண்ணுறேன். எம்ப்ளாயி ஐடி கமா, இதெல்லாம் ரிட்டர்ன் நீட்டாக எழுதுங்க, ரைட்? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ரைட்? எம்ப்ளாயி நேம் கமா, அடுத்து டிஓபி கமா, அடுத்து டிபார்ட்மெண்ட் கமா, ரைட்? டிபார்ட்மெண்ட் கமா, டெசிக்னேஷன் கமா, ரைட்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? டிபார்ட்மெண்ட் டெசிக்னேஷன். அது ஏன் அண்டர்லைன் விழுது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நான் அந்த ஸ்பேஸ் விடாதனால தான் அண்டர்லைன், சாரி, இந்த மாதிரி லைன்ஸ் விழுது, ரைட்? அது ஃபால்ட் இல்லை, ரைட்? அது வந்து வித்தியாசம். இது ஏன்னா இது கோடிங் பேட்டர்ன் தானே, ஸோ அது ஒரு எரராக தான் கன்சிடர் பண்ணுது, நடுவில் ஒரு அண்டர் ஸ்கோர் வர்றது, ரைட்? ஏன்னா கோடிங் பேட்டர்ன் இப்படி தான் எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து டேட் ஆஃப் ஜாயின் கமா, சேலரி, அவ்வளோதான். சேலரி, ரைட்? சேலரி, இவ்வளோதான். இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், ரைட்? அப்போ இந்த இடத்துல உள்ள ப்ராக்கெட்டை டிலீட் பண்ணுறேன், ரைட்? அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வேல்யூஸ் இவங்கள ஆர்டராக கொடுத்துட்டு இவங்களுக்கான வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் யார் வருவா, அதுதான் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. E119 கமா, கொட்டேஷன் மார்க். என்ன கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன்? ரைட், இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். வார்ச்சார் தானே, வார்ச்சார்னு என்ன செய்யணும்? கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும், சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது உள்ளதும் வார்ச்சார் தானே, ஏன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி வார்ச்சார் தான் நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம், அதனால தான் கொட்டேஷன் மார்க் பண்ணேன். அதே மாதிரி எம்ப்ளாயி நேம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜான், ரைட்? அதுவும் கொட்டேஷன் மார்க் பண்ணுறேன். அடுத்து டிபார்ட்மெண்ட் வந்து வார்ச்சார் தான் கொடுத்துருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட்? இல்லை, டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல டேட் ஆஃப் பர்த், ரைட்? என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க? அது டேட்டனா, ரைட்? டேட்டா இருக்கிறது, அப்போ டேட்டையும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் கொட்டேஷன் மார்க் பண்ணி தான் இதுக்குள்ளே டேட்டாஸை கொடுப்போம், மறக்கிறது இல்லை. 15, ரைட்? ஓகே, 15, அடுத்து 6ஆம் மாதம் 1971, இந்த பேட்டர்னில் கொடுங்க, சரியா? ஓகே, ரைட். இந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், இது இஷ்யூ ஒன்று இல்லை. டேட் மந்த் இயர், ஓகே, ரைட். கமா, அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், டிபார்ட்மெண்ட் கொட்டேஷன் மார்க் ஐடி கேபிட்டலில் தான் தந்திருக்காங்க, ஸோ ஐடி கேபிட்டலில் போடுறேன், சரியா? ரைட். அடுத்து டெசிக்னேஷன் தான் அடுத்த ஆர்டரில் இருக்குது, ஸோ ப்ரொஃப் அப்படின்னு தந்திருக்காங்க, ப்ரொஃபஸர், ரைட்? ரைட், ப்ரொஃபஸர் கமா, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் டேட் ஆஃப் ஜாயின், சாரி, டேட் ஆஃப் ஜாயினுக்கு டேட்னா, அப்போ கொட்டேஷன் மார்க், அதுக்கு என்ன டேட்? 15/7/2001, சரியா? அடுத்து கமா, சேலரி தந்திருக்காங்க, சேலரி மட்டும்தான் நான் கொட்டேஷன் மார்க் இல்லாமல் அடிக்க போகிறேன், ஏன்னா அதுதான் இன்டீஜர், ஸோ டிரெக்டாக அடிக்கிறேன். 10740, 1 2 3 4, ரைட்? இதை என்டர் பண்ணுறேன், ரைட்? ஸோ 10730, சாரி, ரைட்?
அவ்வளோதான் கோட் செமி. கிளியர்? இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இவங்களோட டேட்டாஸை இன்செர்ட் பண்ணு, வெரி சிம்பிள். இது எஸ்கியூவில் நாங்கள் பிகினிங் ஸ்டேஜில் படித்த ஒரு கோட். ஓகே, ரைட். தேர்ட் கொஸ்டின். அப்போ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஓகே. இதில் இருக்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின், ரைட் த அவுட்புட் obtained பை அப்ளைங் த ஃபாலோவிங் எஸ்கியூஎல்ஸ் குவாரி. ரைட், இந்த குவாரியை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், இந்த குவாரியை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வரணும்? செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ரெண்டு விஷயத்த செலக்ட் பண்ணுறாங்க. ரைட், அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்படி செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக என்னவா வரும் அப்படின்னு சொன்னால் ஃபீல்டாக வந்துடும். சரியா? எம்ப்ளாயி ஐடி வர போகிறாரு, எம்ப்ளாயி நேம் வர போகிறாரு. சரியா? ரைட், இது ஒரு பாயிண்ட். ரைட், இது டேபிளில் கண்டிப்பாக வரும். சரிதானே? டேபிளில் இது வந்துட்டு ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், இதுவும் சரி இதுவும் சரி. ரைட், அப்போ நான் எழுத மெத்தட் பார்த்துக்கொள்ளுங்க. சேலரி வந்து இந்த வேல்யூவோட கூடயா இருக்கணும். ஸோ யாருக்கு சேலரி இந்த வேல்யூவோட கூட? ரைட், ஸோ யாருக்கு கூட அப்படின்றத நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். முதலாவது சமனுக்கு கூட, குமார் இல்லை, ராஜா இல்லை, ஜெனிஃபருக்கு கூட, இஸ்மாயிலுக்கு, இஸ்மாயில் ஈக்குவல் ஏன்னா, பட் இந்த இடத்துல கிரேட்டர் தேன் தானே கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தேன் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம் வராது. அப்போ இஸ்மாயில் இல்லை, யார் யார் வருவா அப்படின்னு சொன்னால் சமன், ஜெனிஃபர். ரைட், ஸோ இந்த இடத்துல சமன், ஆ சமனுக்கான ஐடி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சமனுக்கான ஐடி என்ன? E110. ரைட், சமனுக்கான ஐடி சரி சமன், சமன். ரைட், ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சமன் சரி. அடுத்து ஜெனிஃபர், ஜெனிஃபருக்கு என்ன இருக்கு? E114. ரைட், டவுட்ஸ் எடுத்து வைங்க, கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெனிஃபர். ரைட், ஜெனிஃபர். ரைட், ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்க. இந்த இடத்துல ஜான் அப்படிங்கிற ஒருத்தரை நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். கிளியர்? டேபிளை கிரியேட் பண்ண பிறகு இன்சர்ட் பண்ணவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஜான். வெரி குட், ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, சாட்டில் வந்திருக்கு விட குட். சரியா? நீங்கள் அதை யோசிச்சிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ எப்படி தான் எந்த டைமுமே அந்த ரொம்ப அலாட்டாக தான் அந்த கேள்வியை செய்யணும். ரைட், அந்த அலாட்டாக கேள்வி செஞ்சால் தான் அந்த விஷயத்தை பிடிக்கலாம். எல்லாரையும் நம்ம அந்த இடத்துல ஜோனை மறந்துட்டோம். ரைட், ஸோ ஜோன்றது புதுசாக ஆட் பண்ண ஒரு லைன். ஓகே, ஒரு 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 ரோ. அப்போ ஜோனுமே அந்த இடத்துல வருவார். ரீசன் என்னன்னு சொன்னால் ஜோனோட சேலரி வந்து பாருங்கள் அந்த வேல்யூவோட கூட தான் இருக்குது. ஸோ ஜோனை பற்றி எழுதுவோமா இருந்தால் E119. ரைட், 119 ஜான். ஜானோட ஸ்பெல்லிங் JOHN. ஓகே, இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. குட். அடுத்து சொல்கிறாங்க, ரைட் த appropriate SQL query to find the name of all employees who work in the civil department. ரைட், குவாரி எழுதணுமா? என்ன வேணும்? சிவில் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட நேம். ரைட், எழுதலாம். நேம் தானே வேணும். ரைட், சிவில் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களோட நேம். அப்ப செலக்ட்ன்றதை எழுதுறேன். என்ன எனக்கு செலக்ட் பண்ணணும்? நேம். நேம்ன்றது எப்படி? நான் ஃபீல்டு நேமா அந்த இடத்துல என்ன இருக்கு? எம்ப்ளாயி நேம்னு சொல்லி தானே வச்சிருக்கேன். ஜஸ்ட் நேம்ல எம்ப்ளாயி நேம். அப்ப செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எந்த டேபிள்? எம்ப்ளாயி டேபிள். ரைட், செலக்ட் பண்ணணும் நேம் எந்த டேபிள்ல? எம்ப்ளாயி டேபிள்ல. வேர் கண்டிஷனை சொல்லணும். வேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஈக்குவல், டிபார்ட்மெண்ட்ல ஈக்குவல் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள எப்படியா இருக்கவங்க வேணும்? சிவில். ஸோ டிபார்ட்மெண்ட்ல தானே சிவில் இருக்கு. ஸோ ஈக்குவல் டு சிவில், லைன் முடியக்குள்ள செமி. ரைட், கிளியர்? அவ்வளோதான். ஐ திங்க் இது 10வது கொஸ்டின். ரைட்,
இவ்வளோ ஒர்க் பண்ணணும் இந்த கேள்வியில் நீங்கள் ஒரு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக. ரைட். ரைட், இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க. 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஏரியாவில் நீங்கள் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சில விஷயங்களை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய இடத்துல அந்த புது புது விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் அந்த இந்த இடத்துல கேர்லஸ் மிஸ்டேக் விடுவோமோ அவ்வளவும் இந்த இடத்துல இருக்கு. இது 2022 பேப்பர். ஓகே, இதுக்கு பிறகு ஒரு பேப்பர் இருக்கு 2023 பேப்பர். இதை ட்ரை பண்ணி பாருங்க கம்ப்ளீட்டா இதே மாதிரியான பேட்டர்ன். ஸோ இன் ஃபியூச்சர் உங்களோட பேப்பரும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. கோட்ஸ் மாறலாம் பட் எஸ்கியூஎல் வரும். நார்மலைசேஷன் மாறலாம் பட் நார்மலைசேஷன்ஸ் வரும். நார்மலைசேஷன் கேட்குறாங்க பட் அதுக்கான ரீசன் சொல்றாங்க. அந்த நார்மலைசேஷனை அப்டேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது 2023 பேப்பர் அண்ணா. ஸோ நீங்கள் யா சாரி, இது 2023 பேப்பர். நான் 22ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு அந்த இயர் கன்ஃபியூஷன். ரைட். இது 2023. இது 2023. நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது வீட்டில் இப்போ இதனை லாஸ்ட்டாக வந்த பேட்டர்ன். ரைட். இதுக்கு முதல்ல வந்தது இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ரைட். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டியது 2022 ஏஎல் செஞ்சவங்களோட பேப்பர். ரைட், இந்த கன்ஃபியூஷன் தான். இது 2023 ஏஎல் செஞ்சவங்களோட பேப்பர் லாஸ்ட்டாக வந்தது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். 2021ம் ட்ரை பண்ணணும். டைம் வச்சு செய்யுங்க. ரைட். அப்போ இதை வச்சுட்டு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கொஷனுக்கு ரெடி ஆகுங்க. 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். கிளியர். ரைட். ஸோ இவ்வளோதான் இஆரில் இருக்கக்கூடிய, அதாவது டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டைப் கொஷின்.